தமிழ்நாடு அரசு முன்னெடுப்பு. அதாவது நான் உண்மையிலே சொல்றேன், நான் இந்தி எதிர்ப்பாளர் தான். ஆனா மும்மொழி கொள்கையில இந்தி இருந்துச்சு. அதை மோடி வேண்டாம் தூக்கிட்டு இந்திய மொழிகளில் ஒன்றுன்னு ஆக்கினதே அவர்களிடம் ஏற்பட்டிருக்கிற நல்ல மாற்றம். நான் சொல்றேன் எதிர்க்கிறோம். ஆனால் வேறொரு மொழியையும் கற்றுக்கொள், நான் பணம் தருகிறேன் என்று சொன்னால் இந்த கல்வி திட்டம் இருக்கிறது. இது சிபிஎஸ்இக்கு நிகரான கல்வி திட்டம். கணினி, நூலகம், என்ன பசுமை கட்டிடங்கள், எல்லா வசதியும் சிபிஎஸ்இல 1 லட்சம் ரூபாய் கட்டி படிக்கின்ற மாணவர்கள் என்ன வசதி அடைகிறார்களோ அதே வசதியை இங்கே உள்ள மாணவர்கள் அடையலாம். இதனுடைய அதிகாரம் மாநில அரசிடம் இருக்கும். எந்த மொழி, மலையாளம் கற்றுக் கொடுக்கிறேன், கன்னடம் கற்றுக் கொடுக்கிறேன் என்று திராவிட இன உணர்வை வளருங்கள். கட்டாயமாக இந்தியை நீங்கள் ஏற்றுக்கொள்ள போவதில்லை, ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. அப்புறம் நமக்கு என்ன, அவன் 2000 கோடி பணம் கொடுக்குறான், என்ன நம்ம 1000 கோடி போட்டு சிபிஎஸ்இக்கு நிகரான பள்ளிக்கூடத்தை நடத்துவதில் என்ன சிரமம்? இன்னொன்னு சொல்றேன், அடிப்படை நடக்க போகுது பாருங்க. இதுல இடம் பிடிக்கிறதுக்கு ஏன்னா நிறைய பள்ளிக்கூடங்கள் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில தான் பள்ளிக்கூடங்கள் தொடங்க போகுது. நல்ல திட்டம் வைத்திருக்க. 5வது வகுப்பில் ஒரு தேர்வு, தவறிவிட்டால் ஒன்றும் பிழை இல்லை. 8வது வகுப்பில் ஒரு தேர்வு, தவறிவிட்டால் பிழை இல்லை. பலவீனமான மாணவர்களுக்கு தனி பயிற்சி மேலே போக முடியாது. ஆகவே இவ்வளவு வசதியை செய்து கொடுத்து லட்சம் ரூபாய் கொடுத்து சிபிஎஸ்இ ஸ்கூலில் படிப்பதை விட ஒரு காசும் கொடுக்காமல் நம்முடைய ஏழை மாணவர்கள், பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு இடம் கூடுதலாக நான் சொல்கிறேன். அந்த பள்ளிக்கூடத்தை உருவாக்குவதனாலே இந்தி வருவதாக சொல்வது பொய். சும்மா மொட்டையாக மும்மொழி திட்டம் வருகிறது என்று சொல்லக்கூடாது. மும்மொழி திட்டத்தில் இந்தி வருகிறது என்றுதான் எல்லாரும் பொருள் கொள்வார்கள். இந்தி வரவில்லை. அதை நீக்கி விடுகிற அதிகாரம் நம் கையில் இருக்கிறது. மாநில அரசாங்கம் தான் பள்ளிக்கூடங்களை நடத்தப் போகிறது. ஆகவே எல்லாவற்றிலும் இது நமக்கு வசதி. கூடுதல் தரமுடைய பள்ளிக்கூடங்களை ஏற்படுத்தி நம்முடைய ஏழை மாணவர்களை படிக்க வைக்கலாம். சிபிஎஸ்இ போல லட்சம் ரூபாய் கட்டி படிக்க வேண்டாம், காசே கொடுக்காமல் படிக்கலாம். இது தவறு என்று சொன்னால் நான் சொல்கிறேன், இது மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தால் இந்தி வந்துவிடும் என்று சொல்லுவது இது ஒரு பொய்யை வேறு சொல்கிறீர்கள். மும்மொழி திட்டம் என்று மொட்டையாக சொன்னால் இந்தி என்றுதான் நினைப்பான். மும்மொழி திட்டம் 3வது மொழி இந்திய பள்ளிக்கூடங்களில் படிக்க வேண்டும். நீ நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் 8வது வகுப்பு படிக்கிற மாணவனுக்கு கூட்டல் கழித்தல் தெரியவில்லை. இப்படி நீ பள்ளிக்கூடம் வைத்திருக்கிறாய். 7000 வாத்தியார்களை டெம்பரரியாக வைத்திருக்கிறாய், தற்காலிகமாக 25 வருடங்களாக தற்காலிகமாக வைத்திருக்கிறாய். 3000 பேர் தேடி வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு நீ இடம் கொடுக்க மறுக்கிறாய். ஆக உன்னிடம் இதற்கு பணமும் இல்லை, ஒன்றுமில்லை, ஒரு தரமாக நீ நடத்தப் போவதும் இல்லை. தரமாக நடக்கின்ற கல்விக்கூடத்தை நாம் பெற்றுக்கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு பயன்படுத்தி விட்டு போகிறோம். இதில் என்ன தடை என்று கேட்டு பொய் மட்டும் சொல்லாதீர்கள். 12 தோழமை கட்சிகளும் அந்த மேடையில் ஏறி நிற்கின்றன. இந்தியா திணிக்கப்படுகிறது, இந்தி திணிக்கப்படுகிறது இந்த திட்டத்தில் என்று சொன்னால் என்னை 10 அறை நான் வாங்கிக் கொள்கிறேன். இதிலே இந்தி திணிக்கப்படவில்லை. இந்தி திணிக்கப்படுவதை நாம் கண்டிப்பாக எதிர்ப்போம். எந்த காலத்திலும் இந்தி தமிழ்நாட்டுக்குள் வரக்கூடாது. நாம் 2ஆந்திர குடிமக்களாக மாறிவிடுவோம். என்றென்றும் ஆங்கிலம் தான், என்றைக்கும் இந்தி இல்லை என்பதுதான் நம்முடைய கொள்கை. ஆனால் இங்கே நம்முடைய திராவிட மொழிகளில் ஒன்றை கற்பித்து நாம் அந்த உயர்ந்த கல்வியை நம்முடைய ஏழை மாணவர்களுக்கு பெற்றுக் கொடுக்க முடியும் என்றால் இதை தவற விடுவது வீண் வேலை. ஒரு பொய்யான போராட்டத்தை நீங்கள் நடத்துகிறீர்கள். இதற்கு உங்களுடைய கூட்டணி கட்சிகள் துணை போகின்றன. தமிழ்நாட்டில் சரியாக சிந்தித்து பேசுகின்ற ஆட்கள் குறைந்து போய்விட்டார்கள். சேர்ந்த கட்சிகளோடு சேர்ந்து மாரடிப்பது என்கின்ற பழக்கம் நல்ல பழக்கம் இல்லை.